என்ன பார்க்க போகிறோம்னா நோன்பு அடை பண்ணுறது எப்படி. இது டம்ளருக்கு ஒரு டம்ளர் மாவு அரிசி எடுத்துருக்கேன். அதை இதில் போட்டுட்டு தண்ணி விட்டு 1 மணி நேரம் ஊறும். அரிசி ஊறியாச்சு. அதை வடிகட்டில் போட்டுடலாம். அரிசி ஊறியாச்சு. அதை மாவு அப்படி நல்லா வறுக்கணும். மாவு வறுந்தாச்சு. எடுத்து கோலப்பொடி போடுற அளவுக்கு தான் இருக்கணும். நோம்படை பண்ணுறதுக்கு காராமணி வறுக்க போடுறேன். போட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுந்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். குக்கரை வச்சு பாத்திரத்தில் வந்தாச்சு. வெயிட் போடுவோம். வெயிட் போட்டு ஒரு 5 விசில் விடணும். 5 விசில் விட்டதுக்கப்புறம் இந்த டம்ளர் ஆட்டை 1 டம்ளர் மாவு அரிசி எடுத்தோம். அதே டம்ளர் ஆட்டை வெல்லம் எடுத்துருக்கேன். கூட்டி குறைச்சி கம்மியாக வேணுன்னா கம்மியாக 3/4 டம்ளர் போட்டுக்கலாம். நான் இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். அதை இதில் போட்டுருவேன். போட்டுட்டு 2 டம்ளர் தண்ணி. 1 டம்ளர் அரிசி மாவுக்கு 2 டம்ளர் தண்ணி ஆச்சு. வெள்ளத்தை வடிச்சிடுவோம். நல்லா கொதிக்கட்டும். கொதிக்க ஆரம்பித்தோம். வெள்ளத்தை கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. காராமணி 2 ஸ்பூன் 2 ஸ்பூன் சுக்கு பொடி கொஞ்சம், ஏலக்காய் பொடி கொஞ்சம், தேங்காய் 1 ஸ்பூன் போட்டாச்சு. எல்லாத்தையும் 2 உப்பு மாவு போட்டு நெய் போட்டுக்கலாம். பீஸு கட் பண்ணி வச்சுட்டு அப்படி எல்லாத்தையும் தட்டிடுவோம். அப்புறம் தண்ணி கொதிக்கிறது தட்டை வச்சுருவோம். வச்சிடலாம். இப்போ முடியும். 10 நிமிஷம். இப்போ வெந்தாச்சாக வெந்தாச்சு. கீரை எடுத்துட்டு ஜோராக அழகாக வந்தாச்சு.
சூப்பரான அடை ரெடி ஆகிடுச்சு.